நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர் பேச ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1382வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா உமா மகேஷ் சம்பாதம். இதில் ஸ்ரீசக்கரத்தினுடைய இதை பெருமையை பற்றி மகேஸ்வரர் உமாக்கு என்ன சொன்னார் அதுதான் இதில் முக்கியமாக பார்க்க போகிறோம். நம்ம என்ன சொல்கிறார், அம்பாள் என்ன கேட்குறார், தேவாதி தேவனே மகாதேவனே மகேஸ்வரா, இதுவரை எங்கும் கேள்விப்படாத அரிய விஷயங்களை உபதேசித்தீர்கள். இப்போ சோடசாட்சரி வித்தியின் உன்னதமான ஸ்ரீசக்கர வழிபாடு முறையை பற்றி மேலும் கூறுங்கள் கேட்குறார். அன்பானவளே, பரமேஸ்வரன் சொல்கிற ஸ்ரீவித்யா பூஜையின் உன்னதமான விதியை கேள். இந்த அறிவை மட்டும் பெற்றாலே பூஜகர் தானே கர்த்தாவாகவும் ஹர்த்தாவாகவும் ஆகிறார். இந்த விதியின்படி ஸ்ரீசக்கரம் முறையாக பூஜிக்கப்பட்டால் அனைத்தையும் வசியப்படுத்திய சக்தி கிடைக்கும். அந்த பூஜையால் நகரம் தேசம் அனைத்து வசியமாகும். பெண்கள் அனைவரும் காமாக்கியாக இருக்கப்பட்டு பூஜகரின் வசப்படுவர். அது தேவையில்லை நமக்கு. வித்தையை அறியாதவர்களும் பூஜகரின் மனத்தில் ஞாசம் செய்யப்பட்ட சக்தியால் அவனை பார்த்தவுடன் ஈர்க்கப்படுவர். பூஜையில் அஷமாலை ஜபமாலை பயன்படுத்த வேண்டும். அது மாத்திருக்கா எழுத்துக்களின் வடிவில் முக்தா பலங்களால் ஆதாரிக்க வேண்டும். முக்தா பலன முத்துக்கள். அது வாக் மோட்ச பலத்தை தரும். அது சர்வ சித்திகளை தரும். ராஜர்களை வசப்படுத்தும். முக்தாபல மாலையும் ஸ்படிக மாலையும் அதே போல் சிறப்புடையவள். ருத்ராட்ச மாலை மோட்சத்தை அளிக்கும், அனைத்து சம்பத்தையும் தரும். பிரபால மாலை வசியத்தை அளிக்கும், அனைத்து காரியங்களை சாதிக்கும். மாணிக்க மாலை சாம்ராஜ்ய பலத்தை அளிக்கும். புத்திர ஜீவகலா மாலை வித்யாலட்சுமியை தரும். பத்மாட்ச மாலை தாமரை விதைகளாகிய மாலை. மகாலட்சுமி பெரும் பராரூபத்தில் வெளிப்படுகிறாள். ரத்த சந்தன மாலை ரெட் சாண்டில், இது அனைத்து போகங்களையும் அளிக்கிறது. அக்ஷமாலையை சந்தனத்தால் பூஜித்து அதனை பயன்படுத்தி வித்தையை ஜபிக்க வேண்டும். அது லட்சம் ஜபம் செய்யப்படும். முதல்ல 1 லட்சம் பண்ணும்போது அந்த ஜபத்தால் பெண்கள் மனம் குழப்பமடைந்து பூஜகரின் மனம் மட்டும் நிலையில் இருக்கும். அதனால் 2வது லட்சம் ஜபம் செய்ய வேண்டும். அப்போது பாதாளத்தை வாழும் நாக்கு கண்ணீரர் கூட பூஜகரை சோபப்படுத்த முயல்வர். ஆனால் அவருடைய கடாட்சம் பூஜகரை மயக்காது. பின்னர் 3வது லட்சம் ஜபம் செய்ய வேண்டும். அப்போ தேவி பெண்கள் பூஜகரை ஈர்க்க முயல்வர். அவர்கள் அழகு சௌபாகியம் மதம் ஆகியற்றா பூஜகரை கவர்ந்தாலும் அவரது மதம் நிலைப்பற்றதாக இருக்கும். இந்த 3 லட்சம் ஜபம் அனைத்து பாவங்களையும் அழிக்கும். அதனால தான் லட்சத்தில் பண்ணோன்றது. ஜபங்கள்லாம் 3 லட்சம் பண்ணாதான் அட்லீஸ்ட் வி கேன் ரீச் டு சம் எக்ஸ்டென்ட். இதே விரதத்துடன் மனம் நிலை பெற்ற செய்ய வேண்டும். அவ்வாறு ஜபம் செய்தால் பூமி சொர்க்கலோகம் பாதாளம் அனைத்தையும் உள்ளவர்கள் சோபப்படுவர். ஆண்கள் பெண்கள் சராசர உலகம் அனைத்தையும் பூஜகரை வசப்படுவர். பின் கோரோசனா போன்ற திரவியங்களால் சக்கராஜன் அலங்கரிக்க வேண்டும். அதன் நடுவில் மிக அழகான ரம்யமான பிரதிமையை வைக்க வேண்டும். அவள் ஜொலிக்கும் ஒளியுடன் நாமங்களுடன் மகாபீஜங்களால் சூழப்பட்டவள். அவளை ஆயிரக்கணக்கான யோஜனங்கள் தூரம் பகர்ந்து விரிந்தவளால் தியானிக்க வேண்டும். ஆக்சுவலி நான் 2 மாதம் அபிஷேகமாக பண்ணலாம். அம்பாளுக்கு குருக்கள் தான் பண்ணியிருந்தார். நித்தியப்படி பூஜைகளை தான் பண்ணியிருந்தார். ஏன்னா உட்காந்து எழுந்துக்க முடியலனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். 92 கிலோ போயிட்டேன் நான். இப்போ ஐ ப்ராட் டவுன் டு 79, 78 தான் இருக்கேன் நான் இப்போ. ஸோ அதனால் கடந்த 1 வாரமாக இந்த 1ஆம் தேதியிலேருந்து நானே தான் பண்ணுறேன். 31ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சாச்சு நான் பூஜை பண்ணுறேன். இப்போ நானே உட்காந்து எழுந்துக்கிறேன், அதெல்லாம் பண்ண முடியுது. அப்போ அம்பாள்கிட்ட நான் அழுதேன், மாதிரி ரெண்டியம்மா உனக்கு பண்ணிட்டு ஆசைப்படுறேன், நான் ஏன் மாதிரி பலப்படுத்துகிறேன்னு அப்படிலாம் நிற்கும் போது இதுக்கு இது பண்ணிக்க பாருங்க. எங்காத்து அம்பாள் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரத்தோடு இருக்கா. நிஜமாவே சிரிக்கிற மாதிரியே இருக்கும். அது நம்ம பண்ணாதான் சரிப்பட்டு வரும். அது கீழே கண்ட புவனேஸ்வரி. இது முன்னாடி மகாமேர் இருக்கு. இந்த மகாமேருக்கு நித்தியப்படி அபிஷேகம் உண்டு. இந்த மந்தஹாசம் பூஜா மந்தஹாசம் இருக்குது.
ஒரு சைடு லக்ஷ்மி, ஒரு சைடில் சரஸ்வதி, பால, அன்னபூரணி எல்லாம் இருக்கா. அதில் பஞ்சாயத்தின பூஜை முன்பக்க சூழ்நிலை அப்படியே இருக்குது எல்லாமே. இதெல்லாம் எது காமிக்கிறேன்னா, நம்ம பண்ணணும் பூஜையை, அதுதான் மெயின். இந்த பக்கத்தில் சுவாமி வடக்கு, இந்த ஈசான மூலையில் வந்து மகாவிஷ்ணு இருக்கா பாருங்க, பெரியது அஷ்டலட்சுமியோட. புதுசாக போட்ட படம், 1 மாதம் ஆச்சு. இந்த பக்கத்தில் ஆக்னேயத்தில் வந்து சிவன் இருப்பார். இந்த காசியில் வந்து பானலிங்கம் இருக்கும். இந்த பள்ளியிறக்காக பகுதி உள்ள இருப்பா. மேலே ராஜராஜ படம் இருக்கு. இதெல்லாம் ஏன் காமிக்கிறேன்னா, வாட் ஐ எம் டூயிங் யூ ஷுட் ஆல்சோ நோ. இது ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருமே பண்ணணும். அதை நம்ம பூஜா கரத்தில் நம்ம பண்ணாதான் நமக்கு அதனுடைய அருள் கிடைக்கும்ன்றதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் அன்பானவளே, இந்த விதி அதிசயமானது, முன்பு எவரும் காணாதது. இதை கேட்பதே அரிது. ராஜகுமாரிகள், சார்வியை கன்னியர் எல்லோரும் பயம் லஜ்ஜை இல்லாமல் பூஜகரை வசப்படுவர். மந்திரத்தில் மூடப்பட்ட பெண்கள் பூஜகரை நோக்கி வருவார்கள். பூஜகர் சக்கரத்தின் நடுவில் அமர்ந்து தியானிக்க வேண்டும். அவன் தன்னை உதிக்கும் சூரியன் போல் 1000 சூரிய ஒளியுடன் அருணன் நிறத்தில் தியானிக்க வேண்டும். அவனுடைய சாத்தியமும் அருணன் நிறத்தில் தியானிக்கப்படுமாறு மந்திர ஜபம் செய்தால் பூஜகர் கந்தர்ப்பன் போல அனைத்து சௌந்தரியத்தையும் பெற்று விடுவான்றார். இதில் ஒன்று இருக்கு. இதெல்லாம் வசப்படுவார். பெண்களை வசப்படுறது கிடையாது. ஸ்ரீவித்யா கர்மமே வந்து எல்லாரையும் தாயாரா, சகோதரியா, பெண்களாக தான் பாவிக்கணும். கொஞ்சம் அந்த டிபியேட் ஆச்சுன்னா அவளா கவுத்து விட்டுரும் மனுஷால. ஸோ அது மாயைன்ற அந்த சக்தி வந்து அதில் ஆக்டிவேட் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் பெண்களை பக்கத்தில் விடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து கேன் சக்சீடு. பூஜகை ரோசனா, மஞ்சள், குங்குமம், சந்தனம் இவற்றை சமமாக கலந்து ஒரே இடத்தில் திலகமே செய்ய வேண்டும். அது 3 உலகங்களை வசியப்படுத்தும் சக்தி கொண்டது. இந்த விப்ரோத்தமான ஒரு பையன் ரொம்ப அழகாக நடக்கான். அவன் சண்டி ஹோமெல்லாம் பண்ணுறான். இந்த புடவை போடுறது அழகே ஒரு அழகு. சிரிச்சுன்னு இருக்கான். கர்நாடகா பையன். அவன் பண்ணுற ஹோமங்கள், பூஜைகள்லாம் வந்து நம்மளால நேராக பேசுகிற மாதிரியே இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது என்னாங்கன்னா, அஷ்டோத்தர சதஜபம் 108 முறை செய்து அதன் பின் ராஜாவையும் நகரத்தையும் கிராமத்தையும் எதைய வேண்டுமாலும் வசியப்படுத்தலாம். நம்மளுக்கு அது தேவையில்லை. நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி. எந்த பொருளை யாருக்கு கொடுத்தாலும் அதை 108 முறை ஜெபித்து கொடுத்தால் அந்த நபர் பூஜையை வசப்படுவார். ஸ்ரீசக்கரத்தை சக்கரத்தின் வெளிப்பகுதியில் மாத்திருகாட்சங்களை அனைத்தையும் கொண்டு சூட வேண்டும். தங்கக்குடாயில் தாயத்து போல் அடைத்து உச்சியிலோ அல்லது இடது உச்சியிலோ கட்டிக்கொள்ள வேண்டும். எங்கு சென்றாலும் மூவலையும் வசிப்பதை கொடுது. ஸ்ரீசக்கரத்தில் ஒரு நான் முன்னாடி போட்டிருந்தேன் மாதிரி ஒரு தங்க தாயத்து உள்ள சக்கரம் இருக்கும். அது இதுவாக போட்டிருந்தேன். அது அறந்து விழுந்துருத்து. ஒரு சப்பராம போட்டுக்கல. அதுதான் பெஸ்ட்டு திங். ஸ்ரீசக்கர டாலரே போட்டுறது பெஸ்ட்டு. அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம். மலைகள், காடுகள், குகைகள், சமுத்திரங்கள் மற்றும் அரசர்கள் நிறைந்த இந்த முழு உலகமே மந்திர ஒளியாக பிரகாசிப்பதாக ஒருவன் 6 மாத காலம் தியானம் செய்தால் அவன் நேரு மன்மதை போன்ற அழகை பெறுவான். அவனது கடைக்கண் பார்வைப்பட்டாலே எல்லாரும் வசியமாவார்கள். ஸோ இந்த ஸ்ரீசக்கரம்ன்றது மகா பவர்ஃபுல். அதாவது சக்கர ராஜ்யம் இருக்கு. மிச்சத்துக்கெல்லாம் ஸ்ரீன்ற அடிப்படை. மகாலட்சுமி யந்திரம், கணபதி யந்திரம், சரவணபவ யந்திரம் தான் சொல்கிறது. ஸ்ரீன்றது கிடையாது எதுலையுமே. நிறைய இடத்துல என்ன பண்ணுறான். ஈவன் அமெரிக்காவில் கூட என்னோட சிஷப்பையன் ஆனந்த ஹரிகரம் வாங்கியிருக்கேன். ஸ்ரீசக்கரம் வாங்கியிருந்தான காண்பிடா
மகாலட்சுமி போட்டு கொடுத்துடலாம். மகாலட்சுமிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸ்ரீசக்கரத்தில் ஒன்றாவது தேவதா மகாலட்சுமி. லலிதா பரமேஸ்வரி காமாட்சி அவ தான் வந்து அதிதேவதை. யாருன்னா ஸ்ரீசக்கரத்துக்கு அவ தான். அதுவும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நாராயணி பீடத்தில் கூட நாராயணின்னு சொல்லிட்டு ஸ்ரீபுரம் பேர் வச்சுக்கார். அவ்வளோ நாராயணியோட இடம் வந்து அது கிடையாது, வைகுண்டம் தான். ஸோ இடம் வந்து நாராயணி பீடம் சொல்லிட்டார். ஆனால் உள்ளே இருக்குது மகாலட்சுமி. ஆனால் ஊர் பேர் ஸ்ரீபுரம் வச்சுட்டார். ஸ்ரீனான மகாலட்சுமி அர்த்தம் கிடையாது. மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த இடம், அவ்வளோதான். சரி, அது அதிதேவதை யாருன்னா லலிதா பரமேஸ்வரி தான். மகேஷானி பிரம்மஹத்தி போன்ற கொடிய தோஷங்கள் இருக்கக்கூடிய உன்னதமான ஸ்ரீவித்யா வழிபாட்டை பற்றி கூறுகிறேன் கீழ். சிவத்து தாமரை மலரை கொண்டு இந்த சக்கரத்தை பூஜிக்க வேண்டும். அனைத்து கிரணங்களும் கூடிய நித்திய தேவதையின் வழிபாட்டுடன் குலாச்சார முறைப்படி கற்பூர பொடி தூவி மனம் மகிழ இந்த பூஜையை செய்ய வேண்டும். அதாவது பூஜையில் உட்கார வந்து நல்லா அலங்கரிச்சுட்டு நல்லா கம்மன்னு வாசனை வரும். வாயிலேருந்து நாத்தம் வரக்கூடாது. ஏலக்காய் லவங்கம் அதெல்லாம் போட்டு மென்று தீர்த்தம் குடிச்சிட்டு உட்காரணும். வாயிலே துர்நாற்றம் வரவே கூடாது. மந்திரங்கள் சொல்லும்போது வாசனையாக இருக்கணும். அது அவனுடைய வீட்டில் திருமகள் நிலையாக தங்குவாள். மகேஷி செம்பருத்தி மலரை கொண்டு முன்பு சொன்னபடி சிவையை பூஜிக்க வேண்டும். பிரியமானவளே, ஒரு மாத காலம் முறைப்படி செம்பருத்தி மலா பூஜித்தால் முற்பிறவுகளை செய்த பிரம்மஹத்தி பாவங்களும் நீங்கும். அந்த அறிஞன் பெரிய செல்வந்தன் ஆவான். அதே போல புதிய தாழம்பூ இதழ்களை கொண்டு முன்பு சொன்னபடி பூஜிக்க வேண்டும். தாழம்பூவால் ஒரு மாத காலம் பூஜித்தால் உபபாதங்கள் அனைத்தும் நீங்கும். அவனுக்கு நிகரற்ற சௌபாகியம் உண்டாகும் என்பது ஐயமில்லை. மனதிற்கு நீ தாமரை மலர்களால் ஒரு மாத காலம் பூஜித்தால் பழவினை பாவங்கள் அனைத்தும் அழியும். தாமரைப்பூ வச்சு பூஜை பண்ணுன்றார். தாமரைப்பூனை முழுசு முழுசாக பண்ண கூட அவசியம் இல்லை. தாமரை, ரோஜா இதெல்லாம் இதழ்களாக உதிர்ந்துருத்தானே, பிச்சு பிச்சு போடக்கூடாது. பூவை தானே இதழ்களாக உதிர்ந்துருது இல்லையே, அதை தான் போடணும். அழகான சம்பக மலர்களால் தேவியை பூஜித்தால் 100 பிறவிகளை செய்த பாவங்கள் ஒரு மாத காலத்தில் அழிந்துவிடும். திரிபுர சுந்தரின் அருளால் அந்த சாதகன் பெரும் சௌபாகியசாலியாக திகழ்வான். மகேஷானி பெரிய வெண்தாமரை மலர்களால் பராசக்தியை பூஜிக்க வேண்டும். பிரியமானவளே, வெண்தாமரையால் ஒரு மாத காலம் பூஜித்தால் கடந்த 20 பிறவிகளை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அவனுக்கு மோட்சமாவது கைமேல் பலனாக கிடைக்கும். உச்சித்திலக மலர் செந்நிற மலரை கொண்டு ஒரு மாத காலம் பூஜித்தால் உலகம் அவனுக்கு வசப்படும். அவனுடைய பாவங்கள் அனைத்தும் எரிக்கப்படும். பரமேஸ்வரி தெளிந்த புத்தியுடன் பில்ப இலைகள் மற்றும் தாமரை மலரை கொண்டு ஒரு மாத காலம் பூஜித்தால் அவன் எப்பொழுதும் அனைத்து பாவங்களின் நீங்குவனாகவும் பெரும் செல்வ செழிப்பு உடையவனாகவும் வாழ்வான். மல்லிகை, மாலதி, ஜாதி மல்லி, முல்லை, 100 இதழ் தாமரை மற்றும் உட்பலை ஆகிய ஒன்றாக கலந்து குலாச்சார முறைப்படி ஒரு மாத காலம் பூஜை செய்தால் 100 பிறவுகளை தொடரும் பிரம்மஹத்தி போன்ற பெரிய தோஷங்களை நீங்கும். பிரியமானவளே, அகத்தி, பானப்பு, பந்தூகம், செம்பருத்தி மற்றும் செபரலியை கொண்டு ஒரு மாத காலம் பூஜை செய்தால் தன் பாவங்கள் யாவற்றையும் அழித்து நேரு மன்மதற்கு நிகரான அழகை மாற்றலையும் பெறுவான். தேவி செண்பகம், பாதிரி, மகிழம்பு, நாகேஸ்வரம் மற்றும் அழகிய செவ்வில்பம் ஆகிய மலர்களால் சொன்ன முறைப்படி பூஜித்தால் அவனுக்கு நிகரற்ற சௌபாகியம் ஒரு மாத காலத்திலேயே கிட்டும். தேவி இத்தகைய வெளிப்பாட்டின் மூலம் 1000 பிறவிகளை சேர்ந்த பாவங்கள் கூட கனப்பொழுதில் அழியும். பாவங்கள் அழிய கர்மாக்கள் போன பிறகு புண்ணியங்கள் ஈஸியாக செய்யும். நம்ம நினைச்சது நடந்துடும். அதுக்காக ஸ்ரீசக்கர பூஜாவதியில் நிறைய புஷ்பங்களை யூஸ் பண்ணோம். பூவே கிடைக்கலையா? நான் ஒரு பையன் கேட்டான், இந்த ரமேஷ்ன்ற பையன் வெள்ளிவாக்கத்தில். நான் அக்ஷதியை பற்றி வெள்ளிவாக்கத்தில் மார்க்கெட்டாக இல்லை, சரி வே டு ஸ்பெண்ட். அங்கே கஞ்சத்தானம் வரக்கூடாது. அதில் புஷ்பங்கள் இன்னி கூட தினம் வந்து கீழே இந்த 3 சன்னதிக்கு பூ வாங்கி வைப்பேன். இன்றைக்கி நேற்று வரைக்கும் பார்த்தா அது ஃப்ரிட்ஜில் இல்லை. இன்றைக்கி காத்தால் நாளைக்கு காத்தால் என்ன செய்யுது பார்த்தா இன்றைக்கி எக்ஸ்ட்ரா 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்றைக்கி மட்டுமே பூ வாங்கி 200 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். ஏன்னா புஷ்பங்களை போட்டால் தான் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் சொல்லியிருக்கு. நமக்கு தெரியுது, அங்கே உட்காந்து பண்ணும்போதே நமக்கு வந்து கேன் ஃபீல் இட்டு நல்லா புரிஞ்சுங்க. இது உணரணும். நம்ம
ஆத்மாத்மா நம்ம உணர்ந்துட்டா டெஃபினட்டாக வி கேன் ஸ்பெண்ட் எ லாட். இதில் கார்த்திக் குமார் இருக்கான், அவன் ஐபிஎம் ஒர்க் பண்ணுறான், விருகம்பாக்கத்தில் இருக்கான், பரிசர பாக்கமாக விருகம்பாக்கமாக இருக்கான். அவன் எவ்வளோ புஷ்பங்கள் வாங்குவான். இந்த செண்பகப்பூ வாங்கியிருந்தா 500 புஷ்பங்களை வாங்கிட்டுருவான். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே மல்லிச்சரம் வாங்கியிருந்தால் 30-40 முழம் வாங்கிட்டுருவான். 3 நாளுக்கு வாடாது. நிஜமாவே அவ்வளோ, அதாவது மனசில் சுவாமிக்கு போடுறதுக்கு, அம்பாளுக்கு போடுறதுக்கு மனசு வரணும் முதல்ல. இதனோட ஒரு பூவோடு சொல்லிக்கிட்டு எனக்கு வந்து அப்படியே கடாஷம் கொட்டணும், எப்படி கொட்டும் அது. ஸோ நம்ம வந்து நிறைய தாராளம் செலவழிக்கணும். ஆற்றுல சௌபாகிய திரவியங்கள்லாம் இருக்கணும். அதை மஞ்சக்கிழங்கு நிறையா இருக்கணும். அதில் 1/2 கிலோவாக வச்சுட்டுருக்கணும். வெத்தலை இருக்கணும், ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு. பாக்கு இருக்கணும், மஞ்சக்கிழங்கு வெத்தலை பாக்கு இருந்து தேங்காமல் இருந்ததுன்னா பூர்ண தாம்பூலம் கொடுத்துடலாம். ஒரு 10 ரூபா வச்சு தட்சணத்தை கொடுக்கலாம். ஸோ இங்கே வசதியாக இருக்க வந்து ஜாக்கெட் பீட்டை வச்சு தரலாம். 1 மீட்டர் வாங்கணும். ஸோ 75 ரூபா, 600 ரூபா ஆகுது, அது கொடுக்கலாம். இன்னும் வசதியாக இருக்கவ புடவை வாங்கி வச்சுங்க, காட்டன் புடவை வாங்குங்க. இந்த இந்த தசாரி புசாரி விற்கிறானே அப்படியே நிற்கிற மாதிரி வடாம் புழிஞ்ச மாதிரி இருக்கும், அது மாதிரிலாம் வாங்காதுங்க. சுவாமிக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, மனுஷாளுக்கு வாங்கி கொடுத்தது 2 சைடு பார்டர் இருக்கணும், அந்த மாதிரி வஸ்திரங்கள் வாங்கி கொடுங்க. ஸோ சுமங்கலிக்கெல்லாம் கொடுக்கும்போது சரி, யார் கொடுத்தாலும் சரி, ஜாக்கெட் தனியாக இருக்கு வாங்குவோம், அதுலேயே அட்டாச்சுன்னு சொல்லாதுங்க. இந்த குண்டாக இருக்கிறவா வந்து 6.5 கஜம் கட்டுறவா, ஸோ அது கிழிக்க முடியாது. ஸோ நல்ல உயரமாக பெரிய பொண்ணுக்கெல்லாம் வந்து 6.2 மீட்டர்ஸ் வாங்கினா தான் எடுத்து போடையில் வேணாண்டு. ஸோ சின்ன 5.5 மீட்டர் வாங்கினா ஒத்துப்போ சொல்கிறேன். பட் காட்டன் தான் தே வில் ப்ரிஃபர். ஸோ காட்டன் சாரீஸ் வாங்கி கொடுங்க சொல்லி இந்த ஸ்ரீசக்கர வழிபாட்டினுடைய முறையை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நினைவில் கொண்டு எல்லாரும் ஸ்ரீசக்கர பூஜை பண்ணி மேலும் மேலும் வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைய செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.